நீ பார்க்க மறந்துட்டான். டேய் ஒண்ணு நீ பாடு இல்ல என்ன பாட விடு. ஆண்டாம் நானே பாடிடுறேன். கால்ல விழுந்தவனு உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. ஏந்திர ஏந்திர ஏந்திர. டேய் லோட்டா நீ என்னடா இங்க? பாதரு நான் உங்க மதத்திலேயே சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன் பாதரு. ஏண்டா உங்க இந்து மதம் தான் நல்ல மதம் ஆச்சு, ஏன் அனாவசியமா ஜம்ப் பண்ற? மதம் நல்ல மதம் தான் பாதரு, ஆனா வயர் நிறையணுமே. உங்க மதத்துல சேர்ந்தா கோதுமையே இலவசமா தர்றாங்களாமே பாதரு. சாப்பாட்டுக்காக ஒருத்தன் கட்சியை தான் மாத்திரா, நீ கடவுளே மாத்திரியடா. அந்த கடவுள் ஒண்ணு நிச்சயம் மன்னிக்க மாட்டார். கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல பாதரு, வயர் நிறைஞ்சா சரி. டேய் உனக்கு சோறு தானே வேணும், அதுக்காக மதம்லாம் மாற வேணாம். வீட்டுக்கு போ, டெய்லி அனுப்புறேன். பாதரு போ. பாதரு பாதரு என்ன அப்படியே கடாமார்க்கு ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும். டேய் இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன உன் சீல நான் உடைப்பேன். பாதரு யாரோ ஒரு ஹெவி பார்ட்டி ட்ரங்க் பட்டியோட வருது. பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், அட்டை தொலை நீங்க உரிங்க. வாங்க 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 வாங்க. வீட்டுல செத்து போனது யாரு? அம்மாவா அப்பாவா, தம்பியா தங்கச்சியா, தாத்தாவா பாட்டியா, அண்ணனா அக்காவா, கருப்பு பட்டியா வெள்ளை பட்டியா, சிலுவை போட்டதா போடாததா? நீங்க சொன்ன யாருமே எனக்கு கிடையாது. நான் ஒரு அனாதை. நான் ஃபாதர் சூசையை பார்க்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல என்ன டாக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஃபாதர் சூசை இருக்காரா? கிளமெண்ட் இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனோ நம்ம பிசினஸே கெட்டு போச்சு. பெரியோர்களே தாய்மார்களே, வழக்கம் மூல பஞ்சாயத்து தேர்தல் வராதுன்னு நினைச்சோம். ஆனா வழக்கத்துக்கு மாறா ஏனோ தேர்தல் வந்துருச்சு. அதுல வழக்கம் போல தலைவர் பதவிக்கு யாரும் போட்டி போடாதனால நம்ம அரமனையே வழக்கம் போல தலைவர் ஆயிட்டாரு. அதனால இப்ப வழக்கம் போல தாரதப்பட்டோட நன்றி சொல்றதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் கும்பிடுங்க. மச்சான் மச்சான், தங்கச்சி புருஷனுக்கு வழி விடாம அப்படியே கட்டிட்டு இருக்கீங்க. குடியா மைக். குட் மார்னிங். சைலன்ஸ். மைக் செட்டிங் 1 2 3 4 4 3 5 2 5 3 4 2. இன்றைய தினம் அலங்கார தேரிலே ஆனந்த பவனி வரும் என்ற அரமண மச்சானின் ஒரே தங்கையின் ஒரே கணவனான மயில்சாமி ஆகிய நான் இந்த பெரிய மாலையுடன் இப்ப வந்திருக்கேன். மைக்கப்படியா மச்சான், மாலைய குனிஞ்சு வாங்கிக்கிறீங்களா இல்ல குச்ச போட்டுமா? மாலைய வேணாங்கிறீங்களா? மாப்பிளைக்கு போட்டுறேன். மாப்பிள மாப்பிள நீங்க நல்லா இருக்கு மாப்பிள, நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும். அடுத்த மாசம் வர மாப்பிள, அரிசி பருப்பு புளி எல்லாம் கொடுத்துருங்க மாப்பிள. மாப்பிள 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 நல்லா இருக்கு மாப்பிள. மாப்பிள மச்சான் தூக்குறாங்க மச்சான், மச்சான் தூக்குறாங்க மச்சான். மச்சான் விட்டு விட மாட்டேங்கிற. ஓம் கணேசா. யானை முகத்தோனே, இந்த லாரியையும் என் 4வது ஒய்ஃப் நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இடையில பிரேக்கு கிரேக்கு போட்டு எரிஞ்சல் பண்ணிடாத. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா. அந்த தேங்காய நான் துவையலட்சி திங்கலாம் இருந்த அதுக்கு இடைஞ்சலுக்கு வந்துட்டீங்களா? எழுதுங்கடா. வணக்கம் முதலாளி. புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல? அம்மா அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏன் நாகலட்சுமி வெளியே வந்துடாத, கவிடுவான் போல இருக்கு. ஏய் லோட்டா, சரியான தேங்காய் புரிச்சிய கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல முதலாளி, முதலாளி லாரிய விட்டு கீழே இறங்குனாத்தான் தேங்காய் பொறுக்குவார். ஏறி உட்கார்ந்தாருனா எத்தனை வண்டிய வேணாலும் ஓட்டுவார். ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள சேர்த்திருவார். ஓஹோ, முன்னாடியும் முன்னாடியும் டபிள்யூஸுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம். லைசன்ஸ் இருக்குதா? அண்ணா அந்த லைசன்ஸ் எப்படி கொடுங்க. டேய் இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட் தான். எனக்கு தான் லாரியே ஓட்ட தெரியாது, எப்படி லைசன்ஸ் இருக்கும்? அண்ணா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் ஒரு சரியான கை நாட்டு, ஆனா இங்கிலீஷ் பேசுவான். இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம். லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன். கொடுங்க முதலாளி, இந்தாங்க லைசன்ஸ். லைசன்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது. நிறைய ஓட்டி இருப்பார் போல இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னனே முதலாளி. இத பாருங்க, இது முத்தம்மா, இது பொன்னம்மா, இது கண்ணம்மா. அத்தனையும் நம்ம அண்ணன் ஓட்டுனது. எல்லாம் லாரி சர்வீஸுங்க. ஓஹோ, ஆமா இது என்ன முட்டை? ஆமா
கொஞ்சம் இருங்க, கேட்டுட்டு வந்துடுறேன். அண்ணே, இது என்னென்ன முட்டை? அது நான் கணக்குல வாங்கின மார்க்குடா. நானே பரவாயில்ல போல இருக்கு, 2 வாங்கியிருக்கேன். விடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். முதலாளி, அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனியில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை. சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி. ஓஹோ, முட்டை கம்பெனியிலே லாரி ஓட்டி பழக்கம் இருக்குடா. அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார். ஓட்டா இந்தா, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் எதிர்பார்க்கிறேன். கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. பை டேய், 9:10 ராகு காலண்டா. அதுக்கு முன்னால லாரியில ஏழுங்க. சரி முதலாளி. ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான். ஐ எம் வெரி லக்கி, ஐ எம் வெரி வெரி லக்கி. என்னடா ஒண்ணுமே புரியல. நெசமாவே ஓட்ட தெரியுமா? கவலையே படாதீங்க, கண்ணு மாதிரி ஓட்டுறேன். ஏத்தாப்புல வரது மட்டும் கரெக்டா சொல்லுங்க, பஞ்சா பறந்துடுறேன். தைரியமா இருங்க அண்ணே. உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது? தள்ளுங்கண்ணே, தள்ளுங்க. அண்ணா, இதுல எதன அமுக்கிறது? டேய். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஆஹா, ஆதி பராசக்தி, மீண்டும் சக்தி, சக்தியோ சக்தி. வணக்கம். யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடிகளார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சட்டை காவி, வேட்டி அதுவும் காவி, கொட்டை ருத்ராட்ச கொட்டை, சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு, ஜபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வர வரைக்கும் டெம்பரரியா அந்த முத்துவேலுக்கு இந்த உண்டி வேலையே போதும். சொல்லுங்க, எங்க படுக்கணும்? எதுக்கு? கால் தோல்வி, காசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல. கருத்தாட ஆபரேஷன் பண்ணா 150 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க படுக்கலாமா? அடியே, நீங்க படுக்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கலாங்கிற ஆசை எல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குதே, நிறைய இருக்குதே. ஒரு குழந்தை இல்லைங்க, 10 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த 10 குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? முடியாது. நீங்க தான் சாமியாராக போறீங்களே. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க. தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. காலை நீட்டி படுத்துக்கிறேன். பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா நிர்மா. என்னடா இது? நிர்மா பாட்டு பாடி கூட சிரிக்க மாட்டேங்கிற. இந்த பாருமா, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு ஔவையாரும் சொல்லி இருக்காங்க, பைபிள்லயும் சொல்லுது. அதுக்கு மதிப்பு கொடுத்து அவன் போயிருக்கான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு விட்டு தள்ளு. ஃபாதர், அனவசியமா அந்த முத்துவேலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்க அப்பா கிட்ட போய் எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரோ அப்பதான் அவர் ஒரு ஆம்பளை ஃபாதர். அது வரைக்கும் I'll hate him. Hate him, hate him. ஆமா, ஆமா ஆமா. இப்போ அப்படிதான் சொல்வேன். அவனை திருப்பியும் மீட் பண்ணோன்னு எல்லாம் சரியா போயிடும். இந்த ஜென்மத்துல அந்த ஆள் மூச்சில முழிக்க மாட்டேன் ஃபாதர். அந்த ஆள் என் பக்கமே வரக்கூடாது. முழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சே, நெருங்கி வந்தாச்சே. விதியை யாரால மாற்ற முடியும்? God bless you too. அட, மூத்த போல தெரியாம பாவடைய நினைச்சிட்டு இருந்தவ இப்படி கிடுகிடுன்னு பொம்பளை கணக்க வளர்ந்துட்டியே. ஐயா, நீ மட்டும் என்ன போன வருஷத்து வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் கோவத்து மாதிரி இருந்த, இப்ப சித்தான குட்டி மாதிரில வந்து நிக்கிற. இருந்து என்ன பண்றது? இன்னைக்கு பெரிய பாவனை பார்த்தா நீ வேட்டையோட லோனுக்கு போற. கோடி ஜப்பான் மூக்கி. இந்த பொறி மூட்டை உடம்புக்கு உன்னை யாவத்தான் கட்டிக்குவாளோ? இந்த மாலையை போடுதா. என்னடி ரூபாய்க்கு 4 மாலைன்னு உங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டார? மாலை யார் வாங்கினா எனக்கு நமக்கு அமையர் தான் அமையும். நீ போடுப்பா. முதல்ல என் கையால மாலையை போடுறேன். நாளையில இருந்து அதிர்ஷ்டத்தை பாரு. மாலையை போடு. அப்புறம் வேடிக்கையை பாரு. ஆமா சூச, அண்ணனும் அண்ணியும் பழகுறதுக்கு நீதான் ரூட் போட்டு கொடுத்த. மறுபடியும் நீதான் சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சிட்டீங்கன்னா இந்த ஊருக்குள்ள பெரிய சிலையே செஞ்சு வச்சிடறோம்.
பத்த உடம்பா இருந்தா வசூல் பண்ணி செலவு வச்சிடலாம். ஆனா சூசைக்கு செலவு வைக்கணும்னா திருப்பதி மலையை குறைஞ்சா கூட திருப்திகரமா வைக்க முடியாது. மூட் அவுட் பண்ணாதடா. சூசை இன்ஸ்பெக்டர்